படிக்கிறதுக்கான என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான காலகட்டங்கள் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. பிள்ளைங்களை காலேஜில் சேர்க்கணும், ஸ்கூலுக்கு போகணும், அப்படி அந்த குரூப்பாக இந்த குரூப்பாக என்கின்ற மாதிரியான சந்தேகம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள், நம்முடைய குழந்தைகள் என்ன படிப்பார்கள் என்பதை ஜாதக ரீதியாக, ஜோதிட நம்பிக்கை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஜோதிடத்தை கேட்கும்போதே அந்த பிள்ளை நீட்டு படிக்குமா, மருத்துவம் படிக்குமா, டாக்டர் ஆகுமா, இன்ஜினியர் ஆகுமா என்பதைத்தான் நம்ம கேள்வியாக கேட்குறோம். அப்போ நம்மளே ஓரளவுக்கு நம்முடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட ஒரு தன்மையில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த புதன் என்கின்ற கிரகம் சுபத்துவமாக வலுவாக இருந்தால், சுபத்துவம் என்ன, சந்திர அதியோகத்தில் சந்திரனுக்கு எதிரே புதன் இருப்பது, அல்லது சுக்கிரனோடு சேர்ந்து இருப்பது, அல்லது குருவோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருப்பது, இதை தான் புதனுடைய சுபத்துவம் என்பதை அடையாளம் காட்டுது. இந்த புதன் ஆட்சி உச்சமாகவோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் லக்னத்தில் இருந்தால் கூட திக்பலம்னு நாங்கள் சொல்லுவோம். ஜோதிடம் என்பது அப்படியே சுற்றி சுழன்று கொண்டே ஒரு காம்பினேஷன் அப்படிங்கிற ஒரு அடுக்குகளுக்குள்ளே இருக்கக்கூடியது தான். அப்போ புதன் ஸ்தான பலத்தோடு சுபத்துவமாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் நல்ல தசாபக்திகளும் நடந்தீங்கன்னா அந்த குழந்தை ரொம்ப பெரிய புத்திசாலியாக இருக்கும். இந்த மாதிரியான குழந்தைகள் தான் சிஏ மாதிரியான படிப்புகளை படிக்கும். சிஏ, கணிதம், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரு, கம்ப்யூட்டரில் அவர் புலியாக இருக்கிறார். சின்ன குழந்தையிலே பார்த்தீங்கன்னா செல்ஃபோனை கொடுத்தீங்கன்னா நம்மளோட செல்ஃபோனை ஆப்ரேட் பண்ணக்கூடிய குழந்தைகள் இந்த மாதிரியாக புதன் வலுத்து சுபத்துவமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் தான். அதீத சுபத்துவமாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் அவர் சிஏ போன்ற படிப்புகளை படிக்கிறார். கொஞ்சம் குறைந்த அளவு பங்கப்பட்டு சுக்கிரனோட குருவோடு சேர்ந்திருக்கிறாரு, பங்கப்பட்ட சந்திரனோட அதியோகத்தில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கித்துறைன்னு சொல்லப்படக்கூடிய அக்கௌண்ட்டு மாதிரியான பிகாம் படிக்கிறாரு, அதற்கு பிறகு பேங்க் வேலைக்கு போகிறார் என்கின்ற மாதிரியான சூழல்கள் கண்டிப்பாக இந்த புதன் மூலமாக வரும். அதே குரு பகவான் வலுத்திருந்து சனியும் குருவும் 2 10ஆம் இடங்களோடு சேர்ந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை லா படிக்கக்கூடிய தன்மை உண்டு. ராசிக்கு லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு குருவோ சனியோ பார்வை என்கின்ற தொடர்புகள் பெற்றவர்கள் எல்லாருமே லாயர்களாக, சட்டம் படித்தவர்களாக, நீதித்துறையில் இருக்கிறவங்களாக இருப்பாங்க. ஐயா, இது எப்படிங்க நம்புறது, என் குழந்தை இப்படித்தான் படிக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டிலேயோ உங்களுக்கு தெரிந்தவர்களாகவோ யாராவது ஒருவர் சட்டத்துறையில், நீதித்துறையில் இருக்கிறார்னா பாருங்கள், இப்போது நான் சொல்லுகின்ற இந்த சுபத்துவ விதி சர்வ நிச்சயமாக 100% அவர்களுக்கு பொருந்தி இருக்கும். அதாவது ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு சனி சுபத்துவமாகி குருவும் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது ஒருவர் லா படித்திருப்பார், அவருக்கு சட்டம் படிக்கக்கூடிய ஆர்வம் வரும். அங்கே குரு பகவான் 10ஆம் இடத்தோடு நீடித்த தொடர்பு கொண்டிருந்தால் ஜட்ஜஸ் மாதிரியான, மேஜிஸ்ட்ரேட் மாதிரியான பெரிய அளவுக்கு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. சனி மட்டும் சுபத்துவத்தை அடைந்திருந்தால் ஒருத்தர் ஆட்டோமொபைல் மாதிரியான விஷயங்கள், கெமிஸ்ட்ரி மாதிரியான விஷயங்கள், விவசாயம், கால்நடை அல்லது கால்நடை மருத்துவத்துக்கு மட்டும் நிறைய பிரிவுகள் இருக்குதுங்க. மருத்துவத்தில் கால்நடை மருத்துவமும் ஒரு மருத்துவம் இருக்கு இல்லையா, அதற்கு சனிதான் அது ஒரு பிரதானமான ஒரு அமைப்பு. அல்லது நியூரோ சர்ஜன் சொல்கிறோம் இல்லையா, கால் முழங்கால், கை முழங்கால் என்பது போன்ற ஒரு ஆர்த்தோ அமைப்புகளுக்கும் இந்த சனி தாங்க சுபத்துவமாக இருக்கணும். 2ஆம் நிலையாக செவ்வாய் சுபத்துவமாக இருக்கணும். சனி வலுத்து சனி குரு சுக்கிர சந்திரனுடைய தொடர்புகளை பெற்றிருக்கும் பொழுது ஒருவருக்கு கலட்டி மாற்றுறதுன்னு சொல்லப்படக்கூடிய மெக்கானிக்கல் விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். அதே நேரத்தில் காற்று ராசிகள்னு சொல்லப்படக்கூடிய மிதுனம், கும்பம் போன்ற ராசிகள், துலாம் போன்ற ராசிகள் வலுத்திருந்தால் அவருக்கு ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிகள் என்று சொல்லப்படக்கூடிய அதில் ஆர்வமாக இருக்கும். ஃப்ளைட்டு ஓட்டுறது, விமான நிலையங்களில் இருக்கக்கூடியது, பைலட் ஆகிறது அல்லது விமான நிலையங்களில் பணி செய்யக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரியான விஷயங்களில் அவருக்கு ஆர்வம் இருக்குங்க. ஆகவே நம்முடைய குழந்தைகள் என்ன படிக்கும், அவர்களுக்கு என்ன ஆர்வம் என்பதை இது மாதிரியான சுபத்துவ விதிகளின் அடிப்படையிலேயே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.